ஸோ மக்களே, ஸோ கடைசியாக வந்து நான் ஒரு டான்ஸ் வீடியோ ஒன்று போட்டேன் தானே. ஸோ யா, என் உயிரே என் உயிரே என் ஆயுரே அந்த பாட்டுக்கு ஆடுனான் சரியும். அந்த பாட்டை ஆடினா பிறகு சுஜி வந்து அடுத்த நாள் இருந்து டயட்டில் இருந்துருக்கிறான். ஓ மை காட், ஏன் இது இவ்வளோ என்ன சொல்கிறேன், ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு தானே எனக்கு தெரியும். கேர்ள்ஸுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறது ஐ டோன்ட் நோ. எனக்கு எதுவுமே தெரியல, எதனால அப்படி வண்டி வைக்கிறது தெரியலம்மா. சாப்பிடும்போது டக்குன்னு கூடும் ஆனால் குறையாது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, முந்தி நான் வந்து கல்யாணத்துக்கு மட்டும் மெலிஞ்சேன். ஸோ அந்த ப்ரொசஸை வந்து நான் இப்போ திருப்பி செய்ய போகிறேன். நான் என்ன செஞ்சேனான்டா, அந்த ஃபர்ஸ்ட் 1-3 நாள் எப்போதும் அந்த கஷ்டப்படுவோம் சரியா. எப்போதும் என்ன செஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ வந்து இந்த மைண்ட் செட்டு வந்து உண்மையாக அந்த நெல் அந்த அந்த இதாக இருக்கிறது, அந்த என்ன சொல்கிறேன், நெருப்பெல்லாம் அப்படி பொத்துக்குறது சரியா. எப்படியாச்சும் மெலிஞ்சே தீரணும் என்று நான் அந்த வீடியோ பார்த்த பிறகுனா இப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட் வந்து அடித்து சொன்னவா, உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து வடிவாக இருக்குது, ஆனால் அது வந்து முந்தி நான் ஆடும்போது மாதிரி இல்லையாம். ஸோ உடம்பு பார்க்கும்போது ஏன்னா நான் அந்த என்ன சொல்ல அந்த மூவ்மெண்ட் பண்ணிக்க அது தெரியுது இல்லையா. ஏன்னா அது அந்த முன்னுக்கு இருக்கிறது வண்டியை மறைக்கதான் வேண்டும். யா க்ரை ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்டா, எப்போதும் நீங்கள் மெட்டவர்க்காக மெலியக்கூடாது, உங்களுக்காக மெலியுங்க. ஸோ இது வந்து அவங்க இன்றைக்கு தான் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து டயட் வந்து 4 நாளுக்கு முதலே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய டயட் வந்து என்னென்னா, காலமை வந்து நான் ஃப்ரூட் சாப்பிட்டு, ஸோ ஃப்ரூட் சலாட் செஞ்சு ஜோக்கெட்டுக்கு எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டு பேண்டு இரவில் வந்து சலாட் வந்து போட்டுட்டு இதுதான் என்னோட சாப்பாடு. ஸோ இந்த ஃபுல் நாள் வந்து இந்த 4 நாள் இதுதான் என்னோட சாப்பாடு. இதுதான் நான் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் கேட்பீங்க, கொஞ்சம் ஸ்பாட் செய்யலாம் தானே, ஒரு சம்திங் இட்ஸ் லைக் தட், இல்லாட்டி ஜிம்முக்கு போகலாம் தானே. நான் வந்து ஸ்பாட் வந்து இப்போ என்ன சொல்கிற ஃபோக்கஸாக செய்யலை. என்னென்னா, இந்த வேலை இடத்துல வந்து எப்போதும் நடக்கிறது நான் வந்து மினிமம் 10,000க்கு மேலேயே ஸ்டெப்ஸுக்கு நான் ரீச் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் வந்து அதோட சேர்த்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பாட் நான் செய்ய மாட்டேன். இருக்கிற வந்து இப்படி டான்ஸ் ஆடைக்க அதுவும் ஒரு ஸ்பாட்ஸ் தானேன்ட்டு. ஸோ அதனால் இதுதான் என்னோட டயட் மெயின்டைன் சாமான். கைஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து வாழ்த்து சொல்கிறத விட குட் லக்கு சொல்லி விடுங்க. இது எப்படியாச்சும் சுஜி வந்து கொஞ்சம் என்ன சொல்ற கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது தானே. எனக்கு விளங்குது நடக்கும்போது இப்படிதான் இதில் வந்து பாதி கொதியில் கதைக்கிறேன். இப்போ வந்து நான் இப்படி நேராக ஃபோக்கஸாக போகிறேன். குட் லக் எனக்கு விஷ் பண்ணுங்க. ஸோ பை பாய்.